ஏப்ரல் மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. இந்த மாதம் வீடு இருந்தால் மே மாதம்லாம் என்ன பாடுபட போகிறோமா தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம நிலைமை இப்படி இருந்ததுன்னா வெளியில் வெயிலில் வேலை செய்கிற ஆட்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமாக்கா, வீளோட நிலைமை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். இந்த நேரம் மட்டும் நமக்கு 100 நாள் வேலை தந்துருந்தா நம்மளும் இப்படி தான் வெயிலில் கிடந்து கருவாடாக இருக்க வேண்டியதான். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல உட்காரலான்னு ஃபேன் சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடவே இல்லை. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கரண்டே இல்லைன்னு. உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கா, இன்னைக்கு 2 மணிக்கு தான் கரண்ட் வருமா? அப்படி ஒன்றை யார் சொன்ன மல்லிகா? ஃபோனில் தாக்கா மெசேஜ் வந்துருந்து, உங்களுக்கு வந்திருக்குமே, நீங்கள் பார்க்கலையா? பார்த்துட்டா மட்டும் புரிய போகுது. சரி, இந்த விஷயம் முன்னுக்குட்டியே தெரியாமல் போச்சே. முன்னுக்குட்டியே தெரிஞ்சிருந்தா காலையிலே மசாலா அரைச்சி வச்சுருந்துருப்பேன். இப்போ மதியம் சாப்பிட்றதுக்கு குழம்புக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போ நீங்கள் இன்னைக்கு காலையிலே குழம்பு வைக்கலையக்கா? இல்லை மல்லிகா, காலையில் சட்னி தான் வச்சேன். நீங்கள் எப்போவுமே காலையில் குழம்பு வச்சிடலக்கா? அது இவ்வளோ நாளும் பிள்ளைகள் பள்ளியெடுத்துக்கு போச்சுல, அதான் காலையில் குழம்பு வச்சேன். இப்போ பிள்ளைகளுக்கு லீவ் வேறு விட்டாச்சு, அதான் ஒரு 11 மணிக்கு காணும் குழம்பு வைக்கலான்னு நினச்சேன். அதான் 2 மணிக்கு கரண்ட் வந்துடுன்னு சொல்கிறால, அதுக்கு பிறகு மசாலா அரைச்சி குழம்பு வச்சா காணும். இன்னைக்கு என்ன குழம்புக்கா வைக்க போறிய? மீன் வந்துன்னு வாங்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற காயை வச்சு குழம்பு வைக்க வேண்டியதான். அப்போ மீன் வந்தால் எனக்கும் சேர்த்து மீன் வாங்கியலக்கா? சரி மல்லிகா, உனக்கு என்ன மீன் வேணும், எவ்வளோ ரூபாய்க்கு வேணும்னு மட்டும் சொல்லிடு. நான் வாங்கி உனக்கு வீட்டில் கொண்டே தந்துடுறேன். ஒரு 100 ரூபாய்க்கு போல் என்ன மீனாக இருந்தாலும் வாங்குங்கக்கா. ஏக்கா, நான் கடை வரைக்கும் போகிறேன், மீன் வாங்கி நீங்கள் இங்கேயே வச்சிடுங்க. அப்புறமா நான் வந்து வாங்கிடுதேன். நான் வீட்டுக்கு போய் 100 ரூபா எடுத்துகிட்டு வரேங்க்கா. 100 ரூபா தானே ஏன்ட்ட இருக்க மல்லிகா, நானே கொடுத்து வாங்கிடுதேன். வெயில் வேற ஏறிட்டு இருக்கு, நீ நேரத்துக்கு கடைக்கு போயிட்டு வா. சரிக்கா, அப்போ வந்தே பைசா தரேன். சரி மல்லிகா. சரிக்கா, போயிட்டு வரேன். நல்ல வேலை ஓட்டு வீடுன்னு போய் தப்பிச்சோம். இது மட்டும் ஓலை வீடாக இருக்கட்டு, அடிக்கிற வெயிலுக்கு அப்பதே இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் இந்த காட்டில் படுப்போம். கரண்ட் இல்லைங்க, அதான் செய்யலை. அப்போ அவளுக்கு சாப்பிட்றதுக்கு என்னத்தை கொடுக்க? யாருக்கு சாப்பாடு கொடுக்கறத பற்றி பேசுறிய? என் தங்கச்சி சரோஜாவுக்கு தான். என்னங்க சொல்றிய? சரோஜாங்க வாராளா? ஆமாம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இங்கே வாரா. அப்படின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னா? அவ தான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி தான் ஃபோன் பண்ணா. உண்மையிலே வராளா இல்லை ஏப்ரல் மாதம் ஆச்சேன்னு என்னைய முட்டாளாக்கா பார்க்குதேடா? ஆமாம், உன்னை ஏமாத்துறதுக்கு நம்ம 2 பேரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பாரு. கூறுகட்டத்தனமாக பேசுறதை விட்டு வரவளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடை ரெடி பண்ணு. இன்னும் 11 மணி அவளை அதுக்குள்ளே சாப்பாடு செய்யணுமாங்க? இப்போ செய்ய ஆரம்பித்தாதான் 2 மணிக்காவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடை தருவேன். கரண்ட் இல்லைல்ல, கரண்ட் இல்லாமல் நான் எங்கேருந்து செய்ய? கரண்ட்டு 2 மணிக்குள்ள வரும், அது வர தட்டம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அம்மியில் அரைச்சி குழம்ப வை. அப்போ கரண்ட்டு 9 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வருங்க விஷயம் உங்களுக்கு முன்னுக்கிட்டே தெரியானே? தெரியும், அதுக்கு என்ன இப்போ? தெரிஞ்சா உடனே சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தா அப்போதே என்ன மசாலா அரைச்சி வச்சுருந்துப்பேன்ல. உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டு. சரி, இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மியில் அரைச்சி குழம்ப வை. என்னாலலாம் முடியாது, எனக்கு கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. நான் கரண்ட் இருந்த பிறகு தான் மசாலா அரைப்பேன். என்னத்தெல்லாம் அரைக்கணும்னு எடுத்து வை, நான் அரைச்சி தரேன். என்னது, நீங்கள் அரைச்சி தரீங்களா? கல்யாணமாகி இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட எனக்கு அரைச்சி தந்ததில்லை. இன்னைக்கு உங்கள் தங்கச்சி வரணுன்னு செஞ்சு தரீங்களோ? இப்போ யாருமா நம்ம வீட்டுக்கு வர? உன் அத்தை, அதான் அந்த சரோஜா தான் வர்றாளாம். அத்தை வரல? அத்தை வரதா சொல்லிட்டு இப்படி அமைதியாக நின்றுட்டுருக்கே. வாங்கம்மா, எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். வேண்டாம், நம்ம என்னதான் எடுத்து ஒழிச்சு வச்சாலும் அவள் கொண்டுட்டு போவதான் போகிறா. அத்தை எத்தனை நாள் அங்கே தங்க போகிறாவ? எனக்கு எங்கே தெரியும். இந்த உங்கள் அப்பா நிற்கவில்ல, அவைகிட்டே கேளாம். கேட்கல, சொல்லுங்க. உங்கள் தங்கச்சி எத்தனை நாள் இங்கே தங்க போகிறா? அவள் என்கிட்ட 1/2 மணி நேரத்தில் வர்றதா மட்டும்தான் சொன்னான். எத்தனை நாள் தங்கும் எங்கள் விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை.
வெளியில ஆட்டோ சத்தம் கேக்கு, அவ தான் வரான்னு நினைக்கேன். நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஏம்மா அப்பாவை பத்திலாம் தங்கச்சி நின்னோடனே என்னம்மா ஓட்டம் கொடுக்காத. இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி மகி? கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய உங்கள் அப்பா என்கிட்ட அம்மியில் மசாலா அரைச்சி தரேன்னு சொன்னாவ. அதுவும் யாருக்காக? உன் அத்தைக்காக தான். என்னம்மா அப்பா மட்டும் வரவ, கூட அத்தையை காணையில? நீங்கள் மட்டும் வந்திருக்கியா? உங்கள் தங்கச்சி எங்க? அவ வரல, அந்த ஆட்டோ பக்கத்து தெருவுக்கு போகுது. அவ 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வரதா சொன்னிய. 10 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி வருவா? அதெல்லாம் யோசித்து பார்க்கறது கிடையாது. ஆட்டோ சத்தம் கேட்டக்கூடாது, உடனே குடுகுடுன்னு ஓடிட வேண்டியது. எனக்கு இப்பதான் ஞாபகத்துல வருது, அவ பஸ் ஸ்டாண்ட்ல தானே இருப்பா. நான் அங்க போய் கூட்டிட்டு வரேன். ஏன் தான் உங்கள் அப்பா இப்படி இருக்காவளோ? வீட்டில் கொஞ்சம் நேரம் கூட இருக்கிறது கிடையாது, உடனே குடுகுடுன்னு ஓடிட வேண்டியது. உன் அத்தை வரதுக்குள்ளே சமையல் கட்டில் கிடக்கிற பாத்திரத்தை கழுவேன். நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டோம்மா? கொஞ்சோண்டு பாத்திரம் தானே கிடக்கு, நான் கழுவிடுறேன், நீ இதில் உட்காந்துக்க. இந்த அத்தை போன திருப்ப என் லிப்டிக்கு பவுடர்னு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போனவ. இந்த திருப்ப என்னத்தெல்லாம் கொண்டுட்டு போகிறவளே தெரியல. என்ன கனங்கனத்து கிடக்குது? எப்படிதான் இதை அவ்வளவு தொலைவுல இருந்து இங்க கொண்டு வந்தாலோ தெரியல. நீங்க மட்டும் வந்திருக்கே, அத்தைங்கப்பா. உன் அத்தையை கேட்க, அவ காலையில ஊர்ல இருந்து கிளம்புன நேரத்துல இருந்து எதுவுமே சாப்பிடலையாம். அவளுக்கு வயிறு பசிக்கும்லாம் மகி, அதான் ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு போயிருக்கா. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போனல? நீங்கள் சொல்லதை நம்பது மாதிரி இல்லை. நீங்கள் இங்கே வந்திருக்கியா, அவள் எப்படி ஒருத்தல ஹோட்டலில் சாப்பிடுவா? நீ என் தங்கச்சியை பத்தி சரியா புரிஞ்சு வச்சிருக்க. அவ என்னைய பார்த்த உடனே அண்ணன் எனக்கு வயிறு பசிக்கு வா, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோன்னு சொல்லி தான் கூப்பிட்டா. நான் தான் எனக்கு வயிறு பசிக்கலம்மா, நீ மட்டும் போய் சாப்பிடுன்னு சொன்னேன். அப்போ இந்த பெட்டியை கொண்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னான். இந்த மகி, இந்த பெட்டியை கொண்டு ஒரு ரூம்ல வை. இவ்வளோ பெரிய பெட்டியை கொண்டு வந்திருக்கியே, இவ எப்படியே தூக்கிடுவா? இந்த பெட்டியை தூக்கிட்டு தான் போகணுன்னு இல்லை, தள்ளிட்டும் போகலாம். ஏன் நமக்கு பார்த்துட்டு இருக்க, வந்து வாங்கிட்டு போ. இவ்வளோ பெரிய பெட்டியை கொண்டு வந்திருக்காள, இங்கே எத்தனை நாள் தங்க போறா? அதை நான் அவகிட்ட கேட்கல. இப்பதான் வீட்டுக்கு வருவாள, அவகிட்ட நீயே கேட்டுக்க. பேட்டி பெருசாக இருக்கிறத பார்த்தா எப்படியும் ஒரு வாரம் தங்குவான்னு நினைக்கேன். பெட்டி இங்கே கொண்டு வந்துட்டீங்களா? ஹோட்டலுக்கு கொடுக்கறதுக்காக பைசா வச்சிருக்காளா? 500 ரூபா வச்சிருக்கா, காணும். 500 ரூபா வச்சிருக்காளா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா அந்த 500 ரூபாயை கொடுத்ததே நான் தானே. ஒருத்திக்கு ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு 500 ரூபாய் என்ன? 500 ரூபா கொடுத்தா உடனே 500 ரூபாய்க்கும் சாப்பிட்றையா செய்வா? மீதியை கொண்டுட்டு இங்கே தானே வருவா. முறைக்கல செய்கா. இதுக்கு மேலே இதில் நின்னா சரிப்பட்டு வராது. நான் போய் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரேன். எதுக்குமா இப்போ கோவப்படுது? அத்தைக்கு தானே கொடுத்துருக்காத. காலையில் உங்கள் அப்பாட்ட பாலுக்கு 20 ரூபா கேட்டேன், இல்லைன்னு சொன்னார். இப்போ தங்கச்சி கறிக்கணுன்னு 500 ரூபா கொடுத்துருக்காரு. ஏன் தான் வீட்டுக்கு தர்றதுக்கு வருத்தப்படுக்காரோ தெரியல. நீ ஏன் பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க? இந்த பொட்டியை உள்ள கொண்டு வை.